என்ன பண்ணுற? ஷர்ட்டு தேய்க்கிறியா? எங்கே சட்டையில் தேய்ச்சிட்டு எங்கே கிளம்புற? அதனால் கிளம்புறியா? ரைட்டு. டெலிவரிக்கு போகணும்னு சொல்லணுமா? டெலிவரிக்கு போகிற அப்படி சொல்லணும். புள்ள பிறக்கும் போது சொல்லக்கூடாது. டெலிவரி சொல்லு. டெலிவரி போகலாமா? ஓகே, எல்லாம் செட்டாக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? சரி ரைட்டு. இப்போ அடுத்து நான் எனக்கு பேக் பண்ணுறேன். நீ கிளம்பிட்டியாம்மா? போகலாமா? இப்போ என்ன பண்ணிட்டுருக்க? அப்புறம் டீயே ஆற்றிட்டு இருக்கிற. சரி, அதனால பாலை காலி பண்ணுற. சரி வா போகலாம். நீ ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டியா? சரி. ஹே கைஸ், எஸ் இன்றைக்கி நாங்கள் டெலிவரிக்கு போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு பெயின் வந்துருச்சுங்களா ஒய்ஃபுக்கு. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அதனால் நாங்கள் விருதாச்சலத்துலேருந்து சேலத்துக்கு போகிறோம். நான், டேடி, என் தங்கச்சி, மச்சான், நாங்கள் 4, என்ன சேர்த்தா 5 பேர் எல்லோரும் கிளம்புறோம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முட்டை தோசை போட்டிருக்காங்க, ஒரு சாத தோசை போட்டிருக்காங்க. தோசையே கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. ஐயோ, இந்த சாம்பார் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இதை தான் கொடுத்துட்ருக்காங்க. சரி, ஏதோ சாப்பிட்டு கிளம்புவோம். இன்றைக்கி ஜிம்லாம் போகல, ஒர்க்குக்கும் போகல, லீவ் சொல்லியாச்சு. அதனால் நேராக திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எத்தனை செட் அயன் பண்ணுறேன்? இப்போ தான் ஒரு செட் அயன் பண்ணி முடிச்சேன். நல்லா தான் இருக்குது. இந்த சட்டைக்கு இந்த பேண்ட் அருமையாக இருக்குது. உனக்கு டேடி அருமையாக இருக்குது. இந்த 2 மேட்ச் அண்ட் மேட்சாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் கலர் போட்டிருக்கிறாரு. நீ அதை விட பயங்கரமாக இருக்கிற. இது எப்போ உன் கல்யாணத்துக்கு எடுத்த சேலையா? ஐயா, நல்லா இருக்கு. இந்த சேலை நல்லா இருக்குது. இது இல்லாமல் எத்தனை ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்க? ஒன்றே எடுத்து வச்சுருக்கா? பிங்கோ கலரா? அந்த பிங்கோ கலர் போதுமா? சரி ரைட். ம், நீ டேடி நீ ஒரு 3 செட் எடுத்துக்கோ. அம்மா நீ ஒரு 3 செட் எடுத்துக்கோ. நான் ஒரு 3 செட்டு எடுத்துக்கிறேன். சரியா? போதுமா? அது குளிக்க மாட்டியாங்க போய்ட்டு நீ? அயன் பண்ண சட்டியா கசங்காம மடி கரெக்டாக மாடிக்கா. அங்கே பாரு, நீ கஷ்டப்பட்டு அயன் பண்ணுறாம்மா. அந்த சட்டை மேலே தான் போய் உட்காந்துருக்கு. உட்காந்து கசக்குது. எல்லாம் போதும் அம்மா. என்ன சொல்கிறார் டேடி? காசு இல்லாமல் இப்போ நீங்கள் எங்கே ஏற்காடு போகிறதுக்கா? சும்மா அப்படியே போகிறோம். அது வரையும் அங்கே போகிறோம், சேலம் வரையும் போகிறோம். அப்படியே ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் வரும். மேலே போயிடுவோம். அண்ணா காசு ஜீப்பர் யார் எடுக்கிறது? என்கிட்ட இல்லை, காசு கம்மியாக இருக்கு. நீ அந்த 3000 காசு எங்கே வச்சுருந்த? அந்த 1000 தான் கொடுத்த, பாக்கி 2000 இல்லையா? அம்மா அப்புறம் சுற்றி பார்க்கணுன்னா 2000 செலவு பண்ணி தான் ஆகணும். சரி போ, பார்ப்போம். ஒன்று எடுக்கிறேன். அப்படியா? இவர் தான் தூக்கு தர வச்சா. ஓகே, டேடி வந்து அயன் பண்ணி வச்சதுக்கு மேலே போட்டு நம்மளும் அமுக்கும். அம்மா இதை இப்போ எப்படி மூடுறது? பேக் பண்ணியாச்சு. தலை மட்டும் ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, கிளம்ப வேண்டியதான். என்ன அது எதுக்கு தெரியுமா? எக்ஸாமில் வச்சு எழுதுறதுக்கு. எக்ஸாம் பேடு இது எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு வச்சு எழுதுறதுக்காக வச்சுருக்கிறேன். சரி விட, ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறேன். உனக்கு அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதெல்லாம் ஆட்டையை போட்டு
சரி யார்தான் ஒன்று இந்த யூசேஜ் என்னன்னா எழுதுறதுக்கு ஃபைல் எழுதுறதுக்கு பாப்போம் பாப்போம். ஒரு ஆளாக கிளம்புங்க ஒரு ஆளாக கிளம்புங்க. பாமா நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. நானும் இந்த பேக்கை தூக்கி மாட்டுவோம். சாவியா? சரி எடுக்கிறேன். சாவி மட்டும் போதில்ல. நிறுத்துறேன் வந்துடுமே. கம்மியாக வை ஃப்ரிட்ஜில் கம்மியாக வை. இருக்கிறதுல கம்மி எதுவும் அது வெயிட் அடி. ம் சாவிலாம் எடுத்தாச்சு. நீ தான் கடைசியாள். வா போகலாம். திறந்து தான் இருக்குது. வா போகலாம். அப்புறம் இங்கேயே தடுமாறிட்டே இருக்கக்கூடாது. நேரம் ஆகிட்டு இருக்கு. நானும் கிளம்பி விட்டேன். வீடியோ போட்ட நேரமாகவும் வீடு போட்டுருக்குன்னு ஆட்டையை போட வராதிங்க. அதில் ஒன்றுமே இல்லை. வச்சா வண்டி எடுத்துட்டா அப்படி போக வேண்டியதான். சரி என் பேக்கி உள்ளே வச்சிடறேன். மூட்டை புட்டு சாத்தி வேகமா. ஓகே டன். காருக்கு எடுத்தாச்சு கிளம்பியாச்சு.